முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தினம்தோறும் ஏதாவது ஒரு பீதியை கிளப்பி விடுவது பிரதமர் மோடியின் பணியாக உள்ளது என்றும், உங்கள் தாலி போகப் போகிறது என சொன்னவர் இப்போது சமூக நீதியை பற்றி பேசத் தொடங்கியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சமூக அநீதியின் நாயகரான மோடி சமூக நீதியை பற்றி பேசத் தொடங்கி இருப்பதாகவும், பட்டியலின பழங்குடி மக்களின் இடஒதுக்கீட்டை எல்லாம் சிறுபான்மையினருக்கு கொடுத்துவிடப் போகிறது இந்தியா கூட்டணி ஆட்சி என பிரதமர் மோடி சொல்லிக் கொண்டிருப்பதாக முரசொலி கூறியுள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என தினமும் பேசிக் கொண்டிருப்பது அவர்தான் என்றும், ஏதாவது ஒரு மாநிலத்தில் பேசிக் கொண்டிருப்பது மோடிதான் என்று தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியின் ஆட்சிதான் வரும் என்பதை இக்கூட்டணி தலைவர்களை விட மோடி அதிகமான நம்பிக்கையில் இருப்பதாகவும், அதனால்தான் அவர்கள் ஆட்சியில் என்னவெல்லாம் செய்யப் போகிறார்கள் என்பதை அவர் விளக்குவதில் தனது நேரத்தை செலவு செய்வதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. தனது ஆட்சி காலத்தில் பட்டியலின பழங்குடி மக்களின் சமூக நீதி உரிமைகளை பற்றி கவலையே படாதவர்தான் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த மோடி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதே சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரையறை என்றும், இதில் பொருளாதார அளவுகோலை புகுத்தும் முயற்சியை பலரும் பல காலமாக செய்ய முயற்சித்தார்கள், முடியவில்லை என்றும், ஆனால் பாஜக ஆட்சி அதனை செயல்படுத்திவிட்டது என கூறப்பட்டுள்ளது. உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க உயர் சாதி ஏழைகள் என்று போட்டு மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவரை ஏழையாக காட்டி சமூக நீதி மோசடி செய்தது மோடி ஆட்சி என முரசொலி கூறியுள்ளது. மருத்துவ படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு 27% வழங்க வேண்டும் என்று நீதிமன்றங்கள் சொன்னபோது 27% தரமாட்டோம், 50% தரமாட்டோம் என்று நீதிமன்றத்தில் முதலில் வாதிட்டது மோடி அரசு என முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியல் சாதி, பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இடங்களுக்கு பொருத்தமான விண்ணப்பதாரர்கள் கிடைக்கவில்லை என்றால் பொது பிரிவினருக்கு அவற்றை கொடுக்கலாம் என்றும் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீட்டை நீக்குவதற்கான வரைவு வழிகாட்டுதலை வெளியிட்டது மோடி ஆட்சியின் யுஜிசி என்றும், இவர்கள்தான் இன்று சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் இடஒதுக்கீட்டை அழிக்கும் மோடி அரசு என்ற தலைப்பில் வெளியிட்ட அறிக்கையில், மோடி அரசு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீட்டை சரியாக பின்பற்றுவதில்லை என கூறியதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. 2021-22 ஆண்டுக்கான அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்களின் ஆய்வறிக்கையை பார்த்தால் இதை புரிந்து கொள்ளலாம் என்றும், இந்தியா முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் மொத்தம் 15,97,688 ஆசிரியர்கள் பணிபுரிவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. அதில் எஸ்சி பிரிவினருக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தால் 2,39,653 பேர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 1,48,635 பேர்தான் எஸ்சி பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆசிரியர்களாக உள்ளனர் என விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் எழுதிய கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முரசொலி கூறியுள்ளது. 91,018 இடங்கள் மறுக்கப்பட்டு பின்னடைவாக உள்ளதாகவும், எஸ்டி பிரிவினருக்கு 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்றும், அதன்படி 1,19,826 பேர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 41,607 பேர் மட்டுமே எஸ்டி பிரிவிலிருந்து ஆசிரியர் பணியில் உள்ளனர். 78,159 இடங்கள் மறுக்கப்பட்டு பின்னடைவாக உள்ளன. ஆசிரியர் அல்லாத பணியிடங்களிலும் இதேபோன்று இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக 12,08,446 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் உள்ளன. அதில் எஸ்சி வகுப்பினர் 1,81,876 பேர் உள்ளனர். எஸ்டி வகுப்பினர் 56,569 பேர் உள்ளனர். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் 4ஆம் நிலை பதவிகளிலேயே உள்ளதாக முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்கள், ஐஐடி, ஐஐஎம் போன்ற நிறுவனங்கள் தான் ஒன்றிய அரசால் நடத்தப்படுபவை. அவற்றிலும் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் கிடக்கின்றன. மத்திய பல்கலைக்கழகங்களில் எஸ்சி பிரிவினருக்கென ரிசர்வ் செய்யப்பட்ட 307 பேராசிரியர் பதவிகளில் 231, 620 இணை பேராசிரியர் பதவிகளில் 401, 1357 உதவி பேராசிரியர் பதவிகளில் 276 நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன.
எஸ்டி பிரிவினருக்கு 123 பேராசிரியர், 232 இணை பேராசிரியர் மற்றும் 188 உதவி பேராசிரியர் பதவிகள் காலியாக உள்ளன. ஓபிசி பிரிவினருக்கு 367 பேராசிரியர் பதவிகளில் 311 பதவிகளும், 752 இணை பேராசிரியர் பதவிகளில் 576, 2332 உதவி பேராசிரியர் பதவிகளில் 672 நிரப்பப்படவில்லை. ஐஐடிகளில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கென ஒதுக்கப்பட்ட 11,170 ஆசிரியர் பதவிகளில் 4,502 பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளதாக விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் எழுதிய கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஐஎம்களில் எஸ்சி பிரிவினருக்கு ரிசர்வ் செய்யப்பட்ட 97 பதவிகளில் 53 இடங்களும், எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 40 பதவிகளில் 34 இடங்களும் நிரப்பப்படவில்லை. ஓபிசி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 184 இடங்களில் 98 இடங்கள் நிரப்பப்படவில்லை. இதுதான் பாஜக மோடி அரசின் சமூக நீதி என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பட்டியலின பழங்குடி இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு போய்விடும் என்றும் மோடி பீதியை கிளப்புகிறார் என முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது.